ஹாய் வெல்கம் குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தோட்டத்தில் செய்ய போகிறோம். நல்லா இருக்கும், நல்ல குக்கிங் வீடியோ. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அதெல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்க? கல் வரும் அதெல்லாம். கல் வந்தால் வீடு கட்டிடலாமே. கல் அடுப்புன்னு சொல்லுவோம்ல அது. ஆமாம், எனக்குலாம் ஆல்ரெடி இருக்குது. அதான் உங்களுக்கு இருக்கே. தக்காளி இப்படி கட் பண்ணுற ஒரே ஆள் நீங்கள் தாங்க. ரெண்டையும் தனித்தனியாக கட் பண்ணுவார்னா என்ன பண்ணுறிய? எப்படியோ குழம்புக்குள்ள சேர்ந்தா சரி. ஆமாம், ஒழுங்காக கட் பண்ணுங்க. போதுமா? சின்னமாக கட் பண்ணுங்க. புதுசு சின்னதுன்னா ஒன்றா சீக்கிரம் கரைஞ்சிரும். தக்காளி பாவம், அந்த தக்காளி வாய் இருந்தால் அழுது. அந்த தக்காளி என்ன மொழிப்படுத்துறிய போட்டு நானே கட் பண்ணிடுறேன். தக்காளி இப்படி தாங்க கட் பண்ண, எது மாதிரிலாம் கட் பண்ண மாட்டா தக்காளி. சரி அறிவாளி, சொல்லி தர கற்றுக்குறங்க. தெரியாட்டினா தக்காளி கட் பண்ணிக்கலாம். சமைக்க தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்கள் தான் குழம்பு வைக்கிறீங்க. நல்லா சாப்பிடணும். நீங்கள் தான் சமைக்கிறீங்க. சமைக்க தெரியுமா? தக்காளி பூச்சி, அதனால் எடுத்து வீசி தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு இப்படி சரன்னு கட் பண்ணுவோம். சமயக்காரெல்லாம் இப்படி தானே கட் பண்ணுவோம். சமயக்காரெல்லாம் இப்படி தான் சரன்னு கட் பண்ணுவோம். வரமாட்டேன், ட்ரை பண்ணுறேன் அன்னைக்கு. பொடுசு அப்படி சரன்னு கட் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்பீடு இல்லை வந்துட்டு. எனக்கு தான் ஃபாஸ்ட் இல்லை, நான் சொல்லிட்டேனே. நான் வெங்காயம் சரியாக வெட்டலையா, அவ வெட்ட பரவாயில்ல. எப்படி வெட்டுறான்னு பார்ப்போம். நான் ஹோட்டலில் எத்தனைனா பார்த்துருக்கேன். என்ன கட் பண்ணுது? இலை போய் ஹோட்டல் கடை தான் ஓடி இருப்பான். ஹோட்டலில் இலாலி போகிற வேலை பற்றியில. அது என்னப்பா நல்ல வேலை, சம்பளம் பத்தலை. ஏங்க சமைக்கவே இது வெங்காயம் ஹோட்டலில் போய் வேலை பார்த்தாலும் அதை நாங்கள் நம்பணும். ஸ்பீடாக விட்டானே. இது நானாச்சு பரவாயில்ல. கையை படுங்க கட் பண்ணிக்கிறேன். கை இல்லை, விரலை கட் பண்ணிக்கிறாது. ஆனால் கறிக்குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டேங்கன்னு சொல்லிட்டீங்களா? எனக்கு கறியோட உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும். அதனால் கறிக்குழம்பு உருளைக்கிழங்கு தான். கறிலாம் நான் சாப்பிட பிடிக்காது. உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு. அடுப்பெல்லாம் ரெடி பண்ணணும். கோழி எங்க போ. நீங்கள் படுத்துக்குங்க. நீங்கள் எந்திரிக்கண்டா. இன்றைக்கி உங்களுக்கு தான் சிக்கன், சரியா? நீங்கள் படுத்துக்குங்க. கட்ட முயற்சிக்கு அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டேன் பார்த்துக்க. இதுக்கப்புறம் மூத்தானு வச்சுக்க கொன்றுவேன். பின்னாடி ராமு படுத்து மிதிச்சிடாதியே. ராமு எந்திரா. உங்கள் பற்ற வைக்க சொன்னால் பற்ற வைக்கிறது இல்லை. ஊற போதுப்பா. நீங்கள் ஒன்று ஹோட்டல் இப்போ. ஆனால் மண் சட்டியில் குழம்பு வைக்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஆமாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா ஹீட் விட்டுருங்க. ஸ்டார்டிங்னா நல்லா எரிக்கக்கூடாது. நம்ம கறி பட்டு தான் கருவை போடுது. யார் அவன் இப்போ தான் போகிறான். சும்மா இப்போ தான் போகுதுங்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றவே எனக்கு பயமாக இருக்கு. எண்ணெய் ஊற்றினாவே எனக்கு எண்ணெய் பட்டை இந்த காஞ்சிடுச்சு பாருங்க. அப்புறம் நேற்று நாளைக்கு கருவுறதுக்கு நேற்றைக்கு மேலே அள்ளி போட்டுறாதா? இதை தெரியாமல் கொட்டிட்டேன். வெங்காயம் எதுக்கு வெங்காயம் மட்டும் இப்படி பொரியுது? வெங்காயம் சரி எதை போட்டவன்? என்ன ஹீட் ஆனால் இப்போ உங்கள் விரலை விடுங்களேன். உங்கள் விரல் பொறிக்கிறாங்க. பொரி நல்லா என்ன தக்காளி போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி
தக்காளி. பானை சரி ஆடுது. ஃபாஸ்ட் பத்தலைங்கிறீங்கள, இதுலயாச்சும் ஃபாஸ்ட் சீடை காமிக்கிறேன். கிண்டுற வேகத்தில் இதை பானை கட்டி உடச்சாத. அவரு எப்படி வெங்காயத்தை நல்லா கிண்டி விடணும்ல. மண் சட்டியில் கருவேப்பிலை போடும். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுட்டு சொல்லு பேரை நீனே சொல்லு. இப்போ முடியல, நீங்களே அது பேர் என்ன? வெங்காயம் தக்காளி. இப்போ போட்ட பேர் என்னன்னு சொல்லுவே? என்னமோ வேற என்ன உப்பு போடணுமா? உப்பு. சமைக்க தெரியாத பிள்ளையெல்லாம் கூட்டியாவது சமைக்க சொல்கிறார். குடும்பம் கொடுத்துற சமைக்கவே தெரியாது. நான் கிண்டுறது மண் சட்டி ஆடுது நாங்கள். இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சி பேஸ்ட்டு போட்டுக்கிற வேண்டியதும். கொஞ்சம் சவுண்டாக பேசுறீங்களா? சவுண்டாவா? எனக்கு இதுக்கு மேலே வாய்ஸ் வராது. அடுத்தது சிக்கன். எல்லா சிக்கனையும் அள்ளி போட்டுக்கிறேன். புகை அடிக்குது கண்ணில். பேச முடியுதா? சிக்கன் அள்ளி போட முடியுதா? பையன் கிண்ட அது வேற சட்டு கவுந்துருக்குன்னா மனுஷன். மூடி வைப்போம், அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன் நல்லா வேகட்டும். போதுமா சவுண்டு பேசுறது? இதுக்கு மேலே எனக்கு சவுண்டு வராது. சரி, இப்போ திறந்து பார்ப்போமா? சுற்றுச்சு கை. சுற்றுச்சா? மூடி. ஐயே சாயுது. இந்த அடுப்பு சேஃப்டியே இல்லை. அதான் சொல்கிறேன். நான் எனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். எனக்கு சிக்கன் உருளைக்கிழங்கு பிடிக்கும். நம்ம சிக்கன் சாப்பிட மாட்டேன். சிக்கனோட உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்புல போட்டு வச்சோம். என்ன ஒரு கண்டுபிடிப்பு! என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஒரு நாள் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. மிளகாய் தூள். ராமு போனதை பற்றியா? சண்டைக்கு போனாப்புல தூரத்துல இருந்து குலைச்சிட்டு வந்துட்டாப்புல. முடியாந்துருச்சு. இங்கே போனால் கடிச்சிருவாங்களே. மிளகாய் தூள். ஏ ராமு போலையா சண்டைக்கு? அதெல்லாம் போகாத, கடிச்சிருவாங்க. அது யாரோடையும் சண்டைக்கு போகுது. பயந்தாங்க. மல்லித்தூள். ராமு சரியான ஆளுங்க. நேற்று வச்சோம்ல நான் சாப்பிட்ருக்க மாட்டேன்னே. அது கறி குழம்பு இல்லையா, கறி பீஸ் இல்லையா, வெறும் குழம்பு போட்டா சாப்பிட மாட்டான். அவனுக்காண்டியே எங்கள் வீட்டில் டெய்லி சிக்கன் எடுக்கிற மாதிரியே இருக்கு. கவுச்சு இருக்கிற மாதிரியே இருக்கு. ராமுக்காண்டி கவுச்சுனா சாப்பிடணும் தானே, பட்டினியாக கிடக்கும். இல்லைன்னா பால் ஊற்றி ரொட்டி போட்டு வைக்கணும். சாம்பார் வத்த குழம்புலாம் சாப்பிடுங்க. அப்படியே எடுத்து ராமு கைவே தின்றோம். காலி பண்ணிடுவாப்ல. அப்படியே தின்றான்னு கொடுத்துட்டு போனால் தின்றோம். அதான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி அடுப்பு எரிய. அதான் எரிய போது இந்த அடுப்பு எரியாது. தேவையான நமக்கு சிக்கன் குழம்பு இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. தோட்டத்தில் சமைச்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.